அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேயர் கம்பெனியோட சோலமன் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது பீட்டா சைஃப்ளோத்ரீன் 8.49% இருக்குது. அது கூட இமிடாக்ளோர்பைட் 19.81% இருக்குது. இந்த சோலமன் மருந்து சிஸ்டமிக் மற்றும் கான்டாக்ட் இந்த ரெண்டு வழியிலையுமே வேலை செய்யும். அதாவது ஊடுருவும் பாயும், அதேமாரி தொடு நஞ்சாவும் வேலை செய்யும். அதாவது இந்த சாலமன் மருந்தை நம்ம பயிர்களுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அப்போக்கி பூச்சி இல்லாட்டி புழு மேலே இந்த மருந்து பட்டாலே அந்த பூச்சி புழுகெல்லாம் செத்துரும். அப்படி இல்லாட்டினா இலைகளில் இந்த மருந்து பரவி இருக்கும். பூச்சி இல்லாட்டி புழு அந்த இலைகளை கடித்து சாப்பிடும்போது அந்த பூச்சி அந்த புழுவும் அப்படியே இறந்துடும். இப்படி தான் இந்த இரண்டு வழிகளிலுமே இந்த சாலமன் மருந்து வேலை செய்யும். சிஸ்டமிக்காகவும் வேலை செய்யும், அதே சமயத்தில் கான்டாக்டாகவும் இந்த மருந்து வேலை செய்யும். இந்த சாலமன் மருந்தை அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த சாலமன் மருந்து எந்தெந்த பூச்சி மற்றும் புழுவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது அஸ்வினி, இலைப்பேன், வெள்ளையி இது போன்ற சாறு உறிஞ்சு பூச்சிகளை இந்த சாலமன் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி காய்ப்புழு மற்றும் தண்டுப்புழுவை இந்த சாலமன் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த சாலமன் மருந்தை மல்லிப்பூக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது சாறு உறிஞ்சக்கூடிய அனைத்து பூச்சிகளையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அதே சமயத்தில் மொக்கு புழுவையும் கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இந்த சாலமன் மருந்தை பந்தல் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பந்தல் விவசாயத்தில் அதாவது பாகக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இது போன்ற பயிர்களில் பல ஈக்கள் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக வரும். அதாவது கொலை கொத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கொலை கொத்துக்கு இந்த சாலமன் மருந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சாலமன் மருந்து எரிச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். சாலமன் மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 10 ml வரைக்கும் இந்த சாலமன் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml வரைக்கும் இந்த சாலமன் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம 1 ml வச்சு அடிக்கும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாலமன் மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 100 ml 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் வரும். சாலமன் மருந்து அனைத்து விதமான சாறு உறிஞ்சு பூச்சிகளையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இலைப்பேன், அஸ்வினி, வெள்ளையி இது போன்ற அனைத்து விதமான சாறு உறிஞ்சு பூச்சிகளையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் காய்ப்புழு மற்றும் குருத்து புழுவையும் இந்த சாலமன் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த சாலமன் மருந்தை பேயர் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml என்ற விதத்தில் பயன்படுத்தினாலே ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சாலமன் மருந்து ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. அனைத்து விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவில் சாலமன் மருந்தை பற்றி விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.